ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோமா பார்த்தீங்களா? எப்படி ரைடர்னா இது எடுக்கே நம்ம 4 மணி நேரம் கிட்ட ஆச்சு. எல்லாம் எப்படியும் 10 கிராவலும் சாண்டு மைண்ட் பண்ண வேணும் கைஸ். 4 கிராவல் 4 சாண்டு. அதுக்கப்புறம் டை வேணும். எப்படி ஒயிட் டை எடுக்கிறடா ஸ்கெலட்டன் அடித்து போன் எடுங்க. போனை வச்சு போன் மில்லை பண்ணுங்கள். போன் மில்லை வச்சு திரும்பி கிராஃப்டிங் எப்படி வச்சிங்கன்னா ஒரு டை மட்டும் ஒன்றுக்கு ஒன் டே ட்ரீ வரும். அதை வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பிளாக் டே எப்படி பண்ணியா இந்த இங்க் சாக்குன்னு நினைக்கிறேன். ஸ்குவிட் அடிச்சு இங்க் சாக் கேட்டேன். ஆனால் நிறைய நாளாக வச்சு கைஸ் என் சப்ஸ்கிரைபர் பெருமனா ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, தம்பி ஷேடர்ஸ் நேம் தம்பின்னு. அந்த கமெண்டெல்லாம் என்னால் டக்குன்னு படித்து அதே மாதிரி டக்குன்னு கட்ட முடியாது. ஏன்னா நான் இப்போது மாடர்ன் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். மாடர்னை ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து பார்ட்டு 10 13 12 11 இப்போ அப்படியே என்னால் ஃப்ரெண்ட்லி கார்னர் மாதிரி போட முடியும். இப்போ இதான் கைஸ் ஒயிட் டே இங்கே இருக்கு பாருங்க. சரி, இப்போ நம்ம கான்க்ரீட் எடுக்கல வேலையை பார்க்கலாம். ஒயிட் எண்டு, கிளாஸ் எண்டு, இது எண்டு, பிளாக் எண்டு. ஓகே, இப்போது நம்ம கிளம்பலாம். நம்ம இடத்துக்கு இப்போ நம்ம இடம் எங்கே கட்ட போகிறோமோ அந்த ஒரு ட்ரேடர் இருக்கான், அவன் எடுக்கிறதுலாம் எனக்கு வந்துடுச்சு. இங்கே இருக்கு பாருங்க, நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம கட்ட போகிறோம். ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போ இடம் மைண்ட் பண்ண வேணாம். ஸோ திஸ் இஸ் எ கரெக்ட் வே டு டூ. என்னன்னா நான் டைமண்டை மைண்ட் பண்ண போகிறேன். டைமண்டுக்கு அலைய விடுறீங்கடா இப்படி. டைமண்டுக்கு என்ன இப்படி அலைய விட்டுருங்க? டைமண்டுக்கு என்ன இப்படி அலைய விடுறீங்க? எவ்வளோ நேரம் தம்பி நானும் போடுவேன் கைஸ். சொன்ன அங்கே இந்த கிளாப் வச்சா அங்கே 4 பிளாக் சேஜ் விட்டுருப்பேன். ஏன்னா நீங்களே கண்டுபிடிங்க. யாரையும் கண்டுபிடிப்பீங்களோ அவங்களெலாம் சொல்லுங்க. ஆனால் வீடியோ ஓட்டுக்கு கூட இப்போ போய் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுவோம். சரி, இப்போ நம்ம இந்த இதை ஒன்றா போடலாம். ஐயோ சாமி, என்ன பிளான் எப்படி எனக்கு வந்துச்சு. 10/15 நினைக்கிறேன் மந்துச்சு கைஸ். நான் மாடர்ன் ஹவுஸ் அன்னர்வெல்லாம் மாடர்ன் ஹவுஸ் கட்ட மாட்டேன். ஒரு அளவுடு அதாவது ஒரு பேசிக்காக கட்டுவேன். ஃபுல்லாக போட்டு வரலக்குள்ள நம்ம எந்த காசு முடிஞ்சிருச்சு தம்பி, முடிஞ்சிருச்சு இல்லையா? நாடா உங்களுக்கு பிரச்சனை. நான் என்ன கரெக்டில் என்ன வீடியோ முடிப்பேன்னு காய்ச்சி. நான் லைவ் வந்து 50 சப்ஸ்கிரைபருக்கு மேலேயா. அப்புறம் லைவ் மட்டும் வந்துச்சா நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா கைஸ்? 4 மணி நேரம் 5 மணி நேரம் இங்கே வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போட்டுடலாம் கைஸ். மொத்தம் 99 ஆச்சு இந்த பாருக்கு கைஸ். 99 பாருக்கு வந்து யாரு கூடயும் மல்டிப்ளேயர் போகலான்னு நினைக்கிறேன். யாரு கூடயா எனக்கு தெரியல கைஸ். யாரும் கூட மல்டிப்ளேயர் போகலாம். யாராருக்கும் அதுக்கு தெரிஞ்சாகுமே. எனக்கு நான் வரக்கூடையான்னு தெரியும். சரி கேஸ், ஒரு இல்லையா கத்தப்பட்டு நத்தப்பட்டு போட்டு முடிச்சுடுங்க மொத்தமாக. இது முடிகிற அவ்வளோ பெரிய வேலைன்னு தெரியுமா கேஸ்? எனக்கு இதே 1/2 hour எடுத்துடுச்சு. அங்கே இருக்கலாம் பாரு வெடிட்டு எடுத்தேன். ஐயோ, எனக்கு பக்கத்தில் போனியா என்ன தம்பி? நம்ம ஒரு கண்டிஷன் வச்சுக்கலாம். நீனும் அங்கே வரக்கோள் நானும் வரமாட்டேன். ஓகே, இங்கே வச்சு போடாங்க. வேணாம் ஒன்று இந்த மாடர்ன் ஹவுஸ் கட்ட வரீங்கடா.
கைஸ் எனக்கு தெரிஞ்சு இது காம்பவுண்டு போட வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மாடர்ன் ஹவுஸில் கொஞ்சம் காம்பவுண்ட் போட நினைக்கிறேன் நல்லாயிருக்கும். ஐயோ நான் பாம்பு பட்டி ஒன்று பாம்பு மன்ட்டேங்க. பாம்பெல்லாம் எடுக்கிற இடம் இல்லை, வீட்டு இருக்குது நம்ம கிட்ட, அதனால் கண்டுக்கிற இல்லை. நம்ம மாடர்ன் ஹவுஸ் கட்டி டைமண்ட் எடுக்கிறோம் டார்கெட்டு. அவள் என்னைக்கு மாடர்ன் ஹவுஸ் யார் சப்ஸ்கிரைபர் இப்போ என்கிட்ட சப்ஸ்கிரைபர் 19 இருக்குது. 19 அதான் கட் பண்ணும்போது 19 இருந்துச்சு, இப்போவும் 90 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நான் ஒன்று சொல்லுறேன், யாராதான் அவங்க பேர் வந்து இந்த மாடர்ன் ஹவுஸில் வருமோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லா வீடியோக்கும் லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி சொல்லிட்டு இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விட்டுருவோம். அதான் உங்கள் டாஸ்க்கு. அதை முடிச்சிட பேர் கமெண்ட் பாக்ஸில் போய் உங்கள் பேர் மட்டும் வேணுமா சேனல் நேம் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லையா பேர் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பண்ணி கமெண்ட் பண்ணியும் நான் வந்து போட மாட்டேன். ஏன்னா இதில் வந்து ஓரளவு பெருசாக போட்டேன் நான் இப்போ லைட்டாச்சு வரும், சுத்தமாக குட்டியாக போட்டேன் எப்படி கைஸ் வரும். அவ்வளோ கிளாஸு போட்டுன்னே இருப்போம். அவ்வளோ நருண்டா இதை உடைக்க அவ்வளோ நருண்டா. ஒன்று ரெண்டு போடாங்க உடைடா. சரிம்மா உடச்சி ஆடு. இது எப்போ உடையுமோ நான் எப்போ போடுவேன்னு ஒரு வரியா நான் என்ன சொல்ல மாட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடித்து ஆனில் வச்சுருங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் 10 ஷேர் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அவங்களும் இப்படியே பார்த்து பார்க்கட்டும். அப்பா டே எப்படா நான் வந்து ஒரு 100 ஆச்சு போவேன். 19 இருக்கேன். 3 months ஆச்சுன்னு நினைக்கிறேங்க. சேனல் அனுப்பிச்சு கரெக்டாக தெரியல, ஏன்னா நான் ஆரம்பிக்க முறையே எக்ஸாம் ஒன்றா நோட் பண்ணல. சரி பாய். அம்மா என்னடா அப்படி அம்மா கட்ட வச்சுட்டீங்க? இந்த நான் என்ன காலத்தில் போட்டு முடிப்பேன், எனக்கு எப்போடா போட்டும் முடிப்பேன். எனக்கு தலையெல்லாம் சுட்டுட இதை போட்டு முடிக்கிறதுக்குள்ள. அப்பா இதை போட்டு முடியலக்குள்ள முடியல சிரபா முடியல. இப்படியே வர கோட்டுக்கு அப்படியே அழட்டி விட்டுனே போகலாம். இங்கே போடு, இங்கே கீழே வந்து போட்டுருவோம். அம்மே தும் ஒரு வழியா போட்டுட்டாச்சு கைஸ். ஒரு வழியா எல்லா இடத்துக்கும் போட்டேன். எல்லா இடத்துக்கும் இந்த தவிர எல்லா இடமும் போட்டு முடிச்சிட்டேன். நம்ம மாடர்ன் ஹவுஸுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் கைஸ்? எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டில் நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் முடிச்சுட்டு நெத்து ஃப்ளோர் முடிச்சுட்டு அதுக்கு நெத்து பாட்டில் டெக்கரேஷன் பண்ணிட்டு அதுக்கு நெத்து மைனிங் டைமண்ட் எடுக்க ட்ரை பண்ணிட்டு அதுக்கு நெத்து பாட்டு உங்கள் பெட்டு இதெல்லாம் வச்சுன்னா உங்கள் பேரை போட போகிறோம். ஆனால் டைமண்ட் எடுக்க நான் அவ்வளோ நேரம் ஆக போகிறேன் யாருக்கு தெரியும். அதனால நம்ம கைஸ் ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இதான் 10 மைன்கிராஃப்ட் சீரீஸில் நான் இந்த மாதிரி ஒரு பேஸ் எல்லாம் ரெடி பண்ணேன். ஏன்னா நான் கடைசியாக 6 வச்சுருக்கும் போது விளாட்ன கேம் இந்த மைன்கிராஃப்ட். அப்போது நான் வந்து
சர்வே ஆன அயனெல்லாம் மைண்ட் பண்ணேன். மைண்ட் பண்ணிட்டு வீட்டை கட்டலாம் போவேன் மைனிங்க்கு, டைமண்டுக்கு. அப்போ என்ன ஆகும்னு தெரியுமா? ஒருத்தன் வருவான் வேணுங்க. ஸ்கெலட்டனும் க்ரீப்பருமா. ஜாம்பிஸ் எல்லாம் பிரச்சனை இல்லாதாச்சு. ஏன்னா அவங்கள கையை வச்சு பட்டன் டக்கு டக்குன்னு கொட்டுரும் இல்லையா? ஆனால் ஸ்கெல்டன்லாம் அப்படியா? ஸ்கெல்டன்லாம் அவ்வளோ பெரிய தொல்லை நமக்கு. அதனால் ஸ்கெலட்டனா நம்ம ஷீல்டு வச்சுனோம்னா நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். ஆனால் ஷீல்டு இல்லாதவங்களுக்கெல்லாம் மொஜக்குன்னு அடிச்சிருவாங்க. ஷோவா அது கொஞ்சம் கத்தமானது. அதனால தயவு செய்து 10 பிக்காக்ஸ் எடுத்துட்டு ஷீல்டை கையில் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு சேஃப்டி. ஓகே, சரி. இப்போது நம்ம இந்த வீடியோ முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அந்த இடத்துல டோரானா போட போகிறேன். டேய் வேடன் ட்ரேடரு, இவன் தூங்குவானா தூங்க மாட்டான்? கமெண்ட் பண்ணுங்கள். பெட்டு பக்கத்துலேயே போட்டு வச்சுருந்தேன், தூங்க மாட்டலாம். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தியா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல்லை அடித்து ஆண்ட வச்சுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுறாங்க. சரி, பாய் ஃப்ரம் பிரணவ் கேமிங் வேர்ல்டு.